அனைவருக்கும் வணக்கம். இந்த விளம்பரங்கள் டிவியில் போடுறது கொஞ்சம் கூட ஒரு யதார்த்தத்துக்கு பொருத்தமாக வேணாமாடா? ஒருத்தன் டைல்ஸுக்கு விளம்பரம் சொல்கிறான், அது பேர் இல்லையும் பெருமையா. ஓன் பெருமையை நாங்கள் இது கொண்டு போனோம். இன்னொருத்தன் பனியனுக்கு விளம்பரம் போடுறான். ஏற்கனவே ஒருத்தன் ஒரு பெரிய பூச்செண்டை தூக்கிட்டு போகிறான், யாரையோ பார்க்குறதுக்கு, அவனுடைய மனைவியோ அம்மாவையோ காதலியோ பார்க்க போகிறான். இன்னொருத்தன் அதை போய் பிடுங்கிட்டு போய் மேலேருந்து குதித்து போய் அந்த பூச்செண்டை பிடுங்கிட்டு போய் இன்னொருத்தி கொடுப்பான். என்ன இதெல்லாம்? என்ன விளம்பரம்? விளம்பரங்கிறது எங்களுடைய பொருளை பாருங்கள், எங்களுடைய தரத்தை பாருங்கள், எங்கள் பேரை சொன்னால் தரம் விளங்கும், இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கடா. விளம்பரத்தை கூட உங்களுக்கு சரியாக சொல்ல தெரியலடா. விளம்பரமே பண்ண தெரியாத உங்கள் பொருளுக்கு இதுக்குடா விளம்பரம்? ஒரு நல்ல விஷயத்தை அழகாக உங்களுடைய பொருள் தரமானதாக இருக்குன்னா எங்களுடைய பொருள் தரமாக இருக்கும், நாங்கள் விளம்பரம் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள். சென்னையில் குமரன் செல்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, இது வரைக்கும் விளம்பரமே பண்ணதில்லை. எப்போ பார்த்தாலும் கடையில் கூட்டம் தான் இருக்கும். உங்கள் பொருள் சரியாக இருந்துச்சுன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பொருள் தவறானதாக இருந்தால் ஒரு வயது திரும்பி பார்க்க மாட்டேன். உங்கள் பொருளும் சரியில்லை, தரமும் சரியில்லை, அதில் இதுக்கு அவ்வளோ பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறீங்க. அதுவும் பெரிய பெரிய டிவிகளில் லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்து கோடிக்கணக்கில் ரூபா கொடுத்து விளம்பரம் பண்ணுறீங்கன்னா அந்த காசை எது வழியாக சம்பாதிப்பீங்க? தவறான வழியில் தானே. மக்களை சந்தியுங்கள், இதை போல சிந்தியுங்கள். இந்த விளம்பரத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு என்னுடைய சிந்தனை நினைவுக்கு வரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.